பிடுங்கப்படும் ட்ரம்பின் பவர். அதிபர் பதவியிலேயே இருந்தாலும் அதிகாரம் இருக்காது. நிலைமை மோசம். மத்திய கிழக்கு போர் ட்ரம்பிற்கு நல்ல பெயரை வாங்கி தரவில்லை. அமெரிக்காவில் அவர் மீதான அதிருப்தி தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. அங்கு இந்த ஆண்டு நவம்பர் மாதம் மிட் டேம் தேர்தல் நடக்கும் நிலையில் அதில் இது எதிரொலிக்கலாம். அப்படி மிட் டேம் தேர்தலில் ட்ரம்ப் நாடாளுமன்ற பெரும்பான்மையை இழந்தால் அதிபராக இருந்தும் அவரால் விரும்பிய சட்டத்தை கொண்டு வர முடியாது. மத்திய கிழக்கு போர் காரணமாக அமெரிக்காவிலும் எரிபொருள் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. மக்கள் இதனால் அங்கு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். சமீபத்தில் அங்கு நடத்திய சர்வே முடிவுகள் ட்ரம்ப் மீது மக்கள் கோபம் பல மடங்கு அதிகரித்துள்ளதையே காட்டுகிறது. அவர் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய பிறகு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலையில் அவரது ஆதரவு இருக்கிறது. ராய்ட்டர்ஸ் மற்றும் இப்சோஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் இந்த தகவல்கள் தெரியவந்தன. எரிபொருள் விலை உயர்வு இதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது. மேலும் ஈரான் போரை ட்ரம்ப் தேவையில்லாமல் தொடங்கி நடத்தி வருவதாக அமெரிக்க மக்கள் கருதுகிறார்கள். இதுவே இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. இந்த சர்வேயில் அமெரிக்காவில் வெறும் 36% பேர் மட்டுமே ட்ரம்பை ஆதரிக்கிறார்கள். கடந்த வாரம் இந்த ஆதரவு 40%த்திற்கும் அதிகமாக இருந்த நிலையில் இப்போது அதைவிட கீழே போயிருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவில் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மேலும் அவரது பொருளாதார கொள்கைகள் காரணமாக செலவுகள் கணிசமாக அதிகரித்து விட்டதாக அமெரிக்கர்கள் கருதுகின்றனர். வாழ்க்கை செலவுகள் குறித்த கேள்விக்கு வெறும் 25% மட்டுமே திருப்திகரமாக இருப்பதாக தெரிவித்தனர். அதேபோல 29% பேர் மட்டுமே ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகளை ஆதரித்துள்ளனர். அவர் ஏற்கனவே 2016 முதல் 2020 வரை அதிபராக இருந்துள்ளார். அந்த காலகட்டத்தையும் சேர்த்து பார்த்தால் கூட ட்ரம்ப் பெற்ற மிக குறைந்த ரேட்டிங் இதுதான். இதற்கு முன்பு அதிபராக இருந்த பைடனும் கூட இந்த அளவுக்கு குறைவான ரேட்டிங்கை வாங்கியதே இல்லை. ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவரது ரேட்டிங் தொடர்ந்து குறைந்தே வருகிறது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் அவர் அதிபராக பதவியேற்ற சமயத்தில் அவரது ரேட்டிங் 47% இருந்தது. அதன் பிறகும் கூட அது 40% நீடித்து வந்தது. இந்த சூழலில்தான் போர் ஆரம்பித்த பிறகு நிலைமை மோசமாகியுள்ளது. ஈரான் போருக்கு எத்தனை பேர் ஆதரவளிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு கடந்த வாரம் 37% ஆதரவளித்திருந்த நிலையில் இந்த வாரம் அது 35% குறைந்துள்ளது. போரை எதிர்ப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் 59% இருந்து இந்த வாரம் 61% உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையை முடிவு செய்யும் மிட் டேர்ம் தேர்தல் நடக்கிறது. அதில் ட்ரம்ப் பிரதிநிதிகள் சபை, அதாவது அமெரிக்காவில் கீழவையில் பெரும்பான்மையை இழப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதுவே அவரது அதிகாரத்தை பறிக்கும். செனட் எனப்படும் மேலவையிலும் ரிஸ்க் அதிகமாகவே இருக்கிறது. இதே அதிருப்தி தேர்தல் வரை தொடர்ந்தால் அதையும் கூட ட்ரம்ப் இழக்கலாம். அப்படி செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபை என இரண்டிலும் தோல்வியடைந்தால் ட்ரம்புக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்காது. அப்படி இல்லாமல் போனால் ட்ரம்ப் பெயரளவில் அதிபராக இருந்தாலும் கூட அவரால் விரும்பிய சட்டங்களை கொண்டு வர முடியாமல் போகலாம்.